மதம் மாறுவதன் மூலம் ஒருவர் தன் ஜாதி ஒதுக்கீடு சம்பந்தமான சலுகைகளை பெற முடியுமா? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். தொடக்க காலத்தில் மனிதன் தனது தொழில் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஜாதி பிரிவினை, பின்னர் அவனை அது சார்ந்து உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற வகையில் பிரிவினையை ஏற்படுத்தி சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்திவிட்டது. ஒரு குறிப்பிட்ட வகை பணிகளை செய்யும் நபர்கள் அதே பணிகளையே செய்ய பணிக்கப்பட்டு அதனால் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின. இத்தகைய நிலையில் பொருளாதார நிலையிலும் பாகுபாடு ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பொருளாதாரம் மற்றும் சமூக அந்தஸ்தில் தாழ்ந்தவர்களாக மாறும் நிலை உருவாகியது. இந்த நிலையை மாற்ற அரசும் பல்வகை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மனிதர்களில் அத்தகைய ஜாதியினரை கண்டறிந்து அவர்களை மற்ற உயர்ந்த ஜாதி இனங்களாக கருதப்படுபவர்களுக்கு இணையாக மேம்பாடு அடையச் செய்ய அவர்களுக்கு பல சலுகைகளை வழங்கி இன்று சமூகத்தில் அவர்கள் நிலையையும் மேம்படச் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் சில உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இத்தகைய ஜாதி சார்ந்த சலுகைகளை பெறும் பொருட்டு மதம் மாறி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதுண்டு. இத்தகையவர்கள் அவ்வகையிலான ஜாதி சான்றுகளை பெற்று சலுகை பெற முடியுமா என்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் இந்து மதத்தின் உயர் சாதி பிரிவிலிருந்து முஸ்லிம் மதத்திற்கு மாறிய நபர் ஒருவர். வழக்கின் சாரம்: மேற்படி நபர் தான் இந்து மதத்திலிருந்து முஸ்லிம் மதத்திற்கு மாறிவிட்டதாகவும் அதனால் அம்மதத்தின் பிற்படுத்தப்பட்டோர் வகை ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மனு செய்திருந்தார். இவ்வழக்கு சம்பந்தமான விசாரணையில் மாண்புமிகு நீதியரசர்கள், ஒருவர் மதம் மாறுவதன் மூலம் சமுதாய அந்தஸ்தை மாற்றிக்கொள்ள முடியாது என்றும் சலுகைகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறினாலும் அவர் முன் எவ்வகை சமுதாய பிரிவினராக கருதப்பட்டாரோ அந்நிலையே நீடிக்கும் என்றும் அது சம்பந்தமாக ஏற்கனவே சட்ட விதிமுறைகள் உள்ளன எனவும் குறிப்பிட்டனர். மேலும் இந்நிலையில் அரசு இச்சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்யும் அளவில் புதிதாக சட்டம் இயற்றியிருந்தாலும் அவை ஏற்கத் தகுந்ததல்ல எனவும் குறிப்பிட்டு, எந்த ஒரு அரசும் சமுதாய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை ரத்து செய்யும் வகையிலோ அல்லது அதன் வீரியத்தை குறைக்கும் வகையிலோ சட்டம் இயற்றுதல் என்பது ஏற்கத் தகுந்ததல்ல என்று கூறி மேற்படி நபரின் மனு தள்ளுபடி செய்தனர். சட்டம் அறிவோம், சமுதாயம் காப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.